இந்த 18வது சங்கீதத்தை நான் தியானம் பண்ணும் பொழுது ஒரு காரியத்தை, ஒரு எழுப்புதல் ஆலோசனையை பெற்றேன். அதை தான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில் பிறந்தாரோ, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் கண்டிப்பாக எழுப்புதல் வரப்போகுது நிச்சயம். அல்லேலூயா. நீங்கள் தகுதி பெற்றாலும் தகுதி பெறவாட்டாலும், அல்லேலூயா, நீங்கள் தேவனுடைய கரத்தில் பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்தீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்தி தேவன் பயன்படுத்துவார். அல்லேலூயா. எழுப்புதலை விசுவாசிக்க வேண்டும். எழுப்புதலை நான் பங்கடைய வேண்டும் என்ற தாகம் ஒவ்வொருவருக்குள்ளே இருக்கணும். நான் அநேக ராஜாக்களை தேவனுக்குள்ள திருப்ப என்னை பயன்படுத்துவார்கிற அல்லேலூயா விசுவாச அறிக்கை உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நான் இந்த கிராமத்தை ஆளுகிற சத்துருவை ஜெயிக்க எனக்கு பலன் தருவார். இந்த சத்துரு ஜனங்களை அல்லேலூயா தீமைக்குள்ளே நடத்தாதபடி என்னை கொண்டு இந்த சத்துருவை மடங்கடிக்க தேவன் என்னை பயன்படுத்துவார்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். எனக்கு பலன் இல்லை, கர்த்தருடைய பலனினால் நான் இந்த அல்லேலூயா ஒரு மதிலை தாண்டுவேன், நான் சேனைக்குள் பாய்வேன் என்ற விசுவாசங்கள் உங்களுக்குள்ளே இருக்கணும். நான் ஏதோ உங்களை இந்த கிளுகிழுப்பு விட்டதுக்காக பேசலை. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இவ்வளோ நாள் உருவாக்கப்பட்டதின் காரியமே நீங்கள் தேசத்தில் பயன்பட வேண்டும் என்பதற்காக தான். இதில் உருவாக்கப்பட்டவர்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். நான் தகுதி இருக்குது, தகுதி இல்லை, படித்தவன் படிக்காதவன் ஏழை இதெல்லாம் கிடையாது. ஆவியானவர் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. பலவீனனை கொண்டு பலவனாய் மாற்றிடுவார், பலவீனனை கொண்டு பலவானை வெட்கப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால் ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்தே வருவார்கள் வேதம் சொல்லுகிறபடியே காரியங்கள் நடக்கும். அதனால் இந்த எழுப்புதலுக்காய் நாம் பல வருடங்கள் சாபத்தில் இருந்தும் பாவத்தில் இருந்தும் விடுதலையாக்கி அநேக எழுப்புதல் சத்தியங்களை தேவன் பிரசங்கித்து அல்லேலூயா உருவாக்கி அல்லேலூயா அநேக அல்லேலூயா உபத்திரவங்கள், பாடுகள், வேதனைகள், கண்ணீர்கள் மத்தியில் தேவன் நம்மை ஜெபிக்க வைத்து விடுதலை தந்து அவரை போல மாற்றி இந்த தேசத்தில் வைத்திருப்பதின் நோக்கம் உங்களை தேசத்தில் பயன்படுத்த. அல்லேலூயா. மேலப்பத்தில் ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்க, 440 எருமை மாடை வாங்க, ஒரு 1000 ஆட்டுக்குட்டி, அது இல்லை, அதை விட இது மேன்மையானது. அல்லேலூயா. அதை விட மேன்மையானது. பங்களா மாதிரி தாவீதையா வீடு கட்டி போட்டிருக்காரு. ஒரு 10 நாள் படுத்து உறங்குங்களேன். வீடு எவ்வளோ ரூபாய் கட்டி செலவழித்து கட்டியிருக்கு, ஒரு 10 நாள் உறங்க வேண்டாமா? அல்லேலூயா. ஆனால் அதை விட மேன்மையானது எழுப்புதல் அபிஷேகம். அல்லேலூயா. அதை விட உன்னதமானது எழுப்புதல் அபிஷேகம். அல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறேன். அநேக அல்லேலூயா சத்தியங்களினாலே உங்களுக்கு தெரியாத அநேக சத்தியங்கள் மூலமாய், தெரியாத வழிகள் மூலமாய் உங்களை தேசத்தில் நடத்துவார். திரும்பவும் சொல்ல, உங்களை கிளிப்பு விட்டாங்க பேசலை, உருவாக்கினவர் பயன்படுத்த. ஆமென். உங்களை நடத்தி வந்தவர் கொண்டு போய் சேர்க்க, கானான் தேசத்துக்கு வரை நடத்தி வந்தவர் கொண்டு போய் சேர்க்க. ஆமென். சாதாரண காரியம் இல்லை. நீங்கள் அல்லேலூயா தேவனுக்குள்ளே வந்து சாதாரண காரியம் இல்லை. உங்கள் சாபத்தை ஜென்று, உங்களை துரத்தி வர்ற விக்கிரகத்தை ஜெயித்து, உங்கள் சுவாபங்களை ஜெயித்து, கோணாருங்கிற ஜாதியை ஜெயிச்சு, நான் கோணார்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? தொடர்ச்சி எடுக்கதான் அந்த தன்மையில். நாளைக்கு ஒரு குறைஞ்ச ஜாதிட்டு போய் நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜாதி வெறி அங்கே தேவன் கிரியை செய்யக்கூடாதபடி தடை பண்ணும். அதுக்காக தான் நான் அநேகர் நினைக்கலாம், இவர் என்ன ஒயாமல் நம்மளை பற்றி ஜாதியை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு ஜோசுவா நினைக்கலாம். அதெல்லாம் அடிச்சு நான் எடுக்கணும். அல்லேலூயா. எடுத்தாதான் தேவனுடைய பூரண கிரியைகள் நீங்கள் அல்லேலூயா சந்திக்க முடியும். தெரியும். நான் அதனால தான் மறைச்சி அடுத்தால போய்கிட்டு இருக்கேன். அதை மிகைப்படுத்த வேண்டாம்னு தான் நான் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். பெரிய சங்கடம் என்ன தெரியுமா? அங்கே இருந்தது அதுதான், அங்கே வாரது அதுதான். மாறி வர மாட்டேங்க. எல்லாம் அங்கே இருக்குது அதுதான், அங்கே வாரதும் அதுதான். ஏதோ தெரியல, அவர் திட்டம் என்னன்னு தெரியல. நாங்களும் ஜாதி பற்றி சொல்லலை. அதான்
அவங்க ஜாதி பற்றி சொல்லலை. நான் ஜெபக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு மாமா வந்தாங்க, கல்யாண லெட்டர்னு வந்து கொடுத்தாங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு. ஏக்கா என்னம்மான்னு சொல்லி ஒருத்தர் கல்யாண இவங்களும் மாமாவுமான்னு எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு கல்யாண லெட்டருங்கன்னு தூக்கி இப்படி வச்சாங்களா, அதில் பார்க்க இருக்கார் அழகுமுத்து யாதவ். இதுவும் அதுதானா? கர்த்தாவே, நான் பல ஜாதிகள் வேணும்ல சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இப்படி இருக்கேன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அல்லேலூயா. வெறும் இந்திரா சிஸ்டரை கேட்க வேண்டாம். அல்லேலூயா. அது எல்லாம் அல்லேலூயா. ரைட், போகட்டும். அல்லேலூயா. ரைட். ஏதோ ஒரு நோக்கம். நான் இதெல்லாம் என்ன நினைப்பேன், நம்ம பிரயாசப்படுறோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், எல்லா ஜாதியும் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம், ஒரே ஜாதியை கொண்டு வர அவர் நோக்கம். அவர் என்ன திட்டம் வச்சுருக்காரோ, என்ன நடத்துகிறாரோ அதுதான். நம்ம மாற்றி அமையலாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கேட்கலாம், ஆண்டவரே வேறு ஜாதிகளை தாங்க ஆண்டவரே, ஒரே ஜாதியை வந்து நான் ஒரே ஆளை அடிச்சுக்கிட்டே நின்றுக்க வேண்டியிருக்கு, 4 ஜாதியை அடிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கலாம். அல்லேலூயா. பேசலாம். அல்லேலூயா. ரைட். நேராவது ரைட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதில் ஒரு எழுப்புதல் சத்தியத்தை பார்த்தேன். அதனால தான் உங்களுக்கு அதை சொல்லலான்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. 9வது வசனத்தை வாசிக்கலாம். வானங்களை தாழ்த்தி ரைட். கண்ணு தெரிகிற ஆளாவது வாசிக்கலாம்ல, வாசிக்க விடலாம்ல. இங்கே ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. இறங்கினார். ஆமேன். எழுப்புதலுக்கு முன்பாக தேவன் வானங்களை தாழ்த்தி கீழே இறங்கினார். அவர் கால்களின் கீழே எங்க பார்த்தாலும் இருள் இருந்தது. இப்ப இருக்க புறம் இருள் தான், இருளின் ஆதிக்கங்கள். பணம் சேர்க்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜெபத்துக்கு ஒரு அம்மா வருது. அவர் வீட்டுக்காரரு பேங்கில் பல எத்தனையோ இடத்துக்கு போயிட்டுருக்கு. எத்தனையோ பேங்கில் போய் அல்லையா தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃபீஸர் பெங்களூரில் ஆடிட்டருக்கு மேலே, ஆடிட்டர்லாம் விட தாண்டி 55 வயது தான் ஆகுது மனுஷன். பெங்களூரில் ஏகப்பட்ட வசதி. பாளையங்கோட்டையில் மார்க்கெட்டுக்கு எதிர்த்தால 3 பங்களா போய் கட்டி போட்டிருக்காங்க, பெரிய பெரிய வீடுகள். அது ஒரு வீடு வாடகைக்கு கொடுத்துருக்கு, இன்னொரு வீடு நடுவில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் போய் நான் ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு டிவியே நான் இந்த ஜன்னல் இருக்குல்ல அந்த அகலத்துக்கு, அது கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கேன், கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கோ, அது எங்கே அழகா. அல்லேலூயா. நான் அந்த டிவியை பார்த்ததே கிடையாது. கடையில் போய் நான் நம்ம வீட்டுக்கு டிவி அங்கே போயிருக்கேன், அதே மாதிரி அகலமான டிவி பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. எழுப்புதல் சந்திக்கும், எல்லாரையும் சந்திக்கும். அல்லேலூயா. நான் இன்னொன்று காமிங்க. முகமது என்ற யாக்கோப்பு, கடன் பிரச்சனைக்காக ஜெபியுங்கள், கை செய்யும் தொழிலுக்காக ஜெபியுங்கள். முகமது என்ன ஆயிருக்காரு, யாக்கோப்பு ஆயிருக்காரு. அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுக்காரு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முகமது என்ற யாக்கோப்பு. ரைட்டு. நேரம் அவர் கீழே இறங்கினார். இருள் மூடி இருக்கு. இருள் என்ன செய்யுங்கிறத நான் வேதத்திலேருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இருள் என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு. இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் உலகம் முழுவதும் ஜனங்கள் இருளுக்குள்ளே எப்படிலாம் மாற்றிருக்காங்க காமிக்க. வாசிக்கலாம். 4வது வசனம். ஆமென். நல்ல கேளுங்க. மரண கட்டுகள் என்னை
சூழ்ந்து கொண்டு எல்லாருடைய பிரச்சனையும் அப்படிதான். இப்போ மனுஷன் என்ன நினைச்சிட்டான், எல்லாரும் 100 வருஷம் இழுக்கணும்னு நினைச்சான். இப்போ வெந்ததை தின்னுட்டு இருக்கிற வரையும் நல்லா இருந்துட்டு போவோம். கோட்டரை கட்டு அடிச்சுட்டு நம்ம பாட்டில் செத்தா நீ செத்துட்டு போவோம். என் பிள்ளைகள் அது செத்தாச்சு ஆகுது இருந்தா இருக்கு. என் மனைவி அது போனா போகுது இருந்தா இருக்கு. உங்க வீட்டுக்காரி மட்டுமில்ல, அநேக வீடுகளில் இதுதான் பதில். உங்க வீட்டுக்காரமா சொல்லுது, இன்னைக்கு அநேகர் சொல்லலை. பிள்ளை பேரன் இந்த எண்ணெய் யாருக்குமே கிடையாது. ஏன் தெரியுமா? நானே சாக போறேன், அவங்க இருந்தான்னா செத்தான்னா. மரண கட்டுகள் அவனை என்ன செஞ்சுட்டு சுத்திட்டு 100 வயசு வரையும் வாழ்வேன், அதுக்கப்புறம் என் சொத்து இன்னாருக்கு போய் சேரணும் உயில் எழுதி வச்சான். இன்னைக்கு எவனா ஒரே ஒரு உயிலை காமிக்க பார்ப்போம். உயிலும் கிடையாது, மயிலும் கிடையாது. நான் தான் சாப்பிடுவேன். அல்லேலூயா. மரண கட்டுகள். அதனால இவன் சுவாந்து போய் இவன் பூரா அபிவிசுவாசத்தோட பலவீனத்தோட தான் பேச ஆரம்பிக்கிறான் மனுஷன். துர்ச்சன பிரவாகம்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய சூழல் மரண சூழலா இருக்கிறது. துர்ச்சனம்னா மரண சூழல். என்ன மரண சூழல்? நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. யாரோ ஜோம் பண்ணாங்க, நேற்று இருந்தாலும் இன்னைக்கு இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி. அல்லேலூயா. உண்மையிலே அதான். பலசாலியாக இருக்கான், அவன் டக்குன்னு செத்து போயிடுவான். அதுவும் இந்த கொரோனாலாம் வந்துருக்கும் போது டப்பு டப்பு டப்புன்னு போய்கிட்டே இருக்கு. அடக்கம் பண்ண போகிற இடத்துல அடக்கம் பண்ணும்போதுக்கு இடம் இல்லை. இப்போ தீ எரிக்கக்கூடிய இடத்துல யூபியில் எரிக்கிறதுக்கு இடம் இல்லை. எல்லாம் என்ன செஞ்சிட்டான், கொண்டு போய் அந்த ஆற்றுல தூக்கி பாலத்துலேருந்து கீழே போட ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருந்தான். பார்த்தீங்களா? வீடியோ அந்த பாலத்திலேருந்து எல்லா பாடியும் தூக்கிட்டு போட ஆரம்பிச்சிட்டான். அப்பா தான், அம்மா தான், பொண்டாட்டி தான், பிள்ளை தான். என்ன செய்ய? அடக்கம் பண்ணதுக்கு வழி இல்லை, எரிக்கிறதுக்கு வழி இல்லை. அங்கே தூக்கி போட்டோம்னா இது அதுக்கு அடுத்த ஸ்டேட் வந்து பீகார். பீகாரில் போய் அங்கே பூரா பிணம் பூரா குமியுது. அந்த முதல் மனுஷன் அவன் மூக்கால் அழுதான், ஓ நாட்டு பிணம் பூரா என் நாட்டுக்குள்ளே வருத. உடனே வலை போட்டு அறுதி கட்டிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரண சூழல். கொரோனா வந்தது, எல்லாத்துக்கும் பயம் வந்துட்டு, எல்லாத்துக்கும் பயம் வந்துட்டு. அல்லேலூயா. யாருக்கு பயம் இல்லாமல் இருப்பாங்க தெரியுமா? நான் இன்னைக்கு கண்ணை மூடின நாளைக்கு விடிய காலம் யார்கிட்ட இருப்பேன்? இவங்க மட்டும்தான் பயம் இல்லாமல் இருப்பான். மற்ற எல்லாரும் ராத்திரி வீட்டுக்குள்ளே படுத்திருந்தாலும் பயத்தோடு தான் இருப்பான். இவ்வளோ பணம் வச்சுருக்கமே, இவ்வளோ நகை வச்சுருக்கமே, ராத்திரி போய் 2 பேர் துப்பாக்கியை வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா, நான் 2 பேர் இருக்கேன், 4 பேர் வந்துட்டாங்கன்னா, என் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துட்டாங்கன்னா நான் உறக்கமே வராது. மரண சூழல். இருக்கவனுக்கும் பிரச்சனை, இல்லாதவனுக்கும் பிரச்சனை. ஐயா ஏன்ட்ட ஒன்றும் இல்லை, நீ நடந்து போகிறீங்க, ஏதாவது இருந்தால் பிடிக்கிட்டு அடிச்சுட்டு அவனை பிடிக்கிட்டு விட்டுருவான். ஒன்று நான் மட்டும் ஒன்றும் இல்லைன்ட்டு சாமுவேல் போகிறாருன்னு வச்சுக்கணும், யாமலை கொண்டு வரலன்னு 2 அடி அடிப்பான். நம்ம அழுவ தான். நான் நம்ம அழுவ மாதிரியே பழகுதான். உடனே எங்களை பிரித்து வைக்கல நீங்களும். நான் அப்படி பழகிறதே கிடையாது. நம்ம அழுவதான் யாவாலும் அப்படி தான் பேசுவான். நம்ம அழுதான். பேரை மாற்றிட்டு போகிறது தாமஸ் நம்பியார். மரணம் மரணம் மரணம். எல்லாருடைய மனசுலையும் நான் 100 வருஷம் இருக்க போறேன்னு நினைக்கிறதே கிடையாது. நான் பாதியில் தான் போக போறேன்னு எல்லாருடைய நினைவில் இருக்கு. எனக்கு என்னது கேன்சர் வரப்போதோ, எனக்கு ப்ரெஷர் வரப்போதோ, எனக்கு சுகர் வரப்போதோன்னு ஒரே பயம். என்ன வாக்கிங் போகிறீங்க? ஒரு ஆள் ஆய்க்குடியில் தெரிஞ்ச ஆள் பார்த்தாள். நான் சுகர் டச் ஆகிடுச்சு, நான் சாப்பிட்டோன்னா அது பார்டருக்கு வந்தது, நான் மாத்திரை நிப்பாட்டேன், பாட்டு நடந்துக்குது. அதான் நான் கேட்டேன், எனக்கே இருக்கும் உங்களுக்கு இல்லாமையா இருக்கும்?
அல்லேலூயா. மரணம் மரணம். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது பாருங்க, 5. சூழ்ந்து கொண்டது. போதும் பாதம். இது எல்லாமே மரணத்தை குறிச்சா பயம். நீ எபேசியர் 2வது அதிகாரம் 14-15 வாசிச்சு பார்த்தீங்கன்னா மரண பயம் அவனை பிடித்தது. அநேகர் அப்படியே நினைக்கிறாங்க, நான் செத்துருவணும் இவ்வளோ தூரம் சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் விட்டுட்டு போயிடுவணும், என் பிள்ளைகள் என்ன ஆகும், என் பெண்டாட்டி என்ன ஆகும் அப்படின்னு மரண பயம். வேதம் சொல்லுது மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. அல்லேலூயா. என்னது மரண கட்டுகள் என்ன, இவ்வளவு நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு டாக்டர் சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கும்? ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்ட் ஆகுதுக்கே சொல்லலாம். 2 வருஷத்துக்கு முந்தைய எனக்கு 2 வருஷம் இருக்கு, 1 வருஷம் 10 மாசம் இருக்கு, 1 வருஷம் எதுக்கு ரிட்டையர்ட் ஆகும், 1 வருஷம் இருக்கு. என்னாச்சு? 6 மாசம் தான் இருக்கு, என்ன 3 மாசம் தான் இருக்கு, ரிட்டையர்ட் ஆகுதுக்கு சொல்லிட்டு இருக்கான். ஒரு டாக்டர் வந்து சொல்றாரு, உடனே 6 வருஷம் தான் உயிரோட இருப்பான்னா இவராது கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்பட்டாரு, நாளை கலத்துவார். அவன் ஒவ்வொரு நிமிஷமும் எண்ணிக்கிட்டு இருப்பான். நீ 3 மாசம் தான் உயிரோடு இருக்க போறான்னு ஒரு ஆள் சொல்லுவான்னு சொல்லுவான். உறங்கவே மாட்டான். இந்த கட்டுகள் இன்னைக்கு பூமி எங்க இருக்கு? பூமி எங்கும் இந்த கட்டுகள் தான். நான் செத்துருவேன், கூறணும் அந்த உலகத்தை அனுபவிக்க முடியாது, நான் செத்துருவேன். மரண கட்டுகள். மரண கண்ணிகள் என்ன தெரியுமா? இந்த உயிர்கொல்லி நோய்கள். இதான் கண்ணி வைக்கி, அது பார்த்துக்கிட்டே இருக்கு. யாரை பிடிக்கலாம்? இவன் சீனி கூட போட்டு பிடிக்கான், சாப்பிடுதான். இவன் ஆட்டுக்கறியா ரொம்ப சாப்பிடுதான். இவன் கடலெண்ணையா நல்ல வேக வச்சு கடலெண்ணையா சாப்பிடுதான். அல்லேலூயா. இதெல்லாம் மரணத்துக்கு கண்ணி வைக்கிறது. அல்லேலூயா. இது சரீரத்தை மட்டுமல்ல, ஆத்துமாவையும் கொல்லதுக்கு உண்டான மரண கண்ணிகள் இந்த பூமியில நிறைவா இருக்கிறது. 13 என்ன 9 வயசோ 10 வயசோ பிள்ளை, ஸ்கூல் பிள்ளை, அந்த வாத்தியார் பலாத்காரம் பண்ணிட்டாரு. அந்த மிஸ்ஸிட்ட போய் சொல்லாங்க, ஹெட் மிஸ்ஸிட்ட போய் சொல்லுது, அம்மா என் மேலாம் கடுமையாக வலிக்கணும். அந்த பிள்ளை சொல்லுது, நீ பப்பாளி சாப்பிடு, நீ இன்னொரு பழம் என்னமோ சாப்பிடுன்னு சொல்லுது அந்த ஸ்கூலில் நடத்துகிற. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, யாரையும் டச் பண்ண அனுபவிக்க கூடாது. பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அண்ணனோ தம்பியோ தாத்தாவோ அது அப்பனோ யாராக இருந்தாலும் சரி டச் பண்ணக்கூடாது. வாத்தியானா இருந்தாலும் டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பிள்ளை பேசுகிறேன்னே. நான் திடீர்னு பிள்ளை பேசுகிறேன். யாரோ மக பிள்ளை பேத்தி தாத்தா கர்ப்பமாக்கிட்டாரு. யாரை நம்ப? உலகத்தில் யாரை நம்பணும்? அவ்வளவுதான். அல்லேலூயா. இதெல்லாம் கண்ணிகள், பிசாசு வைக்கிற கண்ணிகள். ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தர் சொன்னான், ஏமா இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிய, உனக்கு தப்பா தெரியல? அது சொல்லுது, நான் ட்ரெஸ்ஸில் இல்லை, பார்க்குறவன் கண்ணில் இருக்குங்க. பார்க்குறவன் கண்ணா ட்ரெஸ்ஸா? ட்ரெஸ்ஸு தான் காரணம். அவங்க நீ பார்க்குற கண்ணில் இருக்குங்க. எவ்வளோ பெரிய கொடுமை. சினிமாவில் என்ன இப்போ ட்ரெஸ் போடுறாங்களோ அதே ட்ரெஸ்ஸு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளை 6 வயசு பிள்ளை 7 வயசு பிள்ளைக்கு ஓட்டு விடுதாங்க. தலையை துண்டை வெட்டதை பற்றி பரவாயில்ல, ட்ரெஸ்ஸு வெளியே தெரியக்கூடாது, சதை வெளியே தெரியக்கூடாது. இது என்னது? மரண கண்ணி. ஆத்மாவை மரண கண்ணிக்கு கொண்டு போய் விடுறான் பிசாசானவன். ரைட். இதுக்கெல்லாம் என்ன செய்ய? சரீர ஆத்மாவுக்கும் கண்ணி, மரணத்துக்கு சரீரத்துக்கும் கண்ணி வைக்கிறான். என்ன செய்யறன்னு பாருங்க. அடுத்த வசனம் கொஞ்சம் வேகமாகவே முடிக்கிறேன். கூப்பிட்டு அபயமிட்டேன். ஆமென். கேட்டார். ஆமென். அந்த உழவு நெருக்கமாக காணப்படுது. போய் கூப்பிடுதான், கேட்கல.
ஆண்டவர் என்ன செய்யல, ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடுதான், கேட்கல. இதுக்கப்புறம் ஒன்றுச்சுதான் அபயம் எடுக்கிறான். அபயம்னா என்ன அர்த்தம்? காலில் முள் தைச்சிட்டு எமோ அப்படிம்ப, எமோம்ப. 2 கார்காரன் வந்து நடுவில் நிற்க, 2 கார்காரன் வந்து நெரிக்க வரான்னு வச்சுக்கிடுவோம். அம்மாவை தான் கூப்பிடுவேன். முதல்ல சும்மா முள்ளு குத்தும் போது கூப்பிட்டு அம்மா வேற, ஆபத்து வரும்போது அம்மாவை கூப்பிடுத விதங்கள் என்ன விதங்கள்? ஏன் அம்மா எனக்கு இந்த இது வாங்கி தருவியா அப்படியா சொல்ல முடியும்? ஒரு நிமிஷம் கழிச்சா உயிர் என்ன செஞ்சிடும், வேயிரும். அதுக்கடுத்து அம்மா அம்மா எங்க போயிட்ட நீ? அல்லேலூயா. இந்த அபயம் விட்டு யாரை கூப்பிடணுமா? ஏசப்பா கூட மரண கண்ணி கிணிக்கும். மரண இன்னைக்கு அநேக ஆட்களை பார்க்க, என் வயசுலாம் சீக்கிரம் போயிடுவோம் போல் இருக்கு அப்படின்னு அநேகருடைய அறிக்கை அப்படி இருக்கு. ஏன்னா சூழல் அப்படி இருக்கு, மரண சூழல் இருக்கு. அல்லேலூயா. அநேகர் சொல்ல கேட்டிருக்கேன், என் மாமன் கல்யாணம் பண்ணிய வரையும் நான் இருக்கேன்னு நம்ம தெரியலையே ஐயா. ஒன்று விசுவாசத்தின்படி என் பேரனை பார்த்துட்டாது செத்துடலான்னு நினைக்கேன். பேரனை பாப்பான்னு நினைக்கலோ. அநேகருடைய அறிக்கை அப்படி இருக்கு, பேரனை பார்த்துட்டாது செத்துடலாமே. பேரனை அந்த 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 முழுமையான கிறிஸ்தவங்களை சொல்றேன், அந்த முழுமையான விசுவாசத்தின் பலன் அவங்ககிட்ட கூப்பிடணும் ஆண்டவரை நோக்கி. அது கேட்கலையா, என்ன செய்ய ஆரம்பிச்சாருன்னா அபயமிட ஆரம்பிச்சிட வேண்டிதான். அவர் சத்தத்தை கேட்டார், அவர் செவிகளில் போய் அந்த சத்தம் என்னட்டுதான் ஏறிட்டு. அடுத்த வசனம் பாருங்க, நான் வேகமாக முடிக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் போறேன். அப்பொழுது பூமி அசைந்தது மட்டுமல்ல, அதிர்ந்தது. பூமி அசைந்தது அதிர்ந்ததுன்னா என்ன? அசைந்தது அதிர்ந்தது, அசைந்து அதிர்ந்தது. ஊர் அழுகிறது. எந்த ஊர் அழும்? சரி, பூமி அசைந்ததுன்னா பூமி இந்த நிலநடுக்கத்தை சொல்றாரோ? எங்க நான் போய் ஜோம் பண்ண மரண கண்ணிகள்லாம் அப்படி சூழ்ந்து நிக்கி, ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் என்னை மரண கண்ணிகள் மரண கட்டுகள் எல்லாம் சூழ்ந்து நிக்கி, இது இருள் வந்து பூமியில மூடிட்டு இந்த நாங்கள் உயிர் பிழைக்கணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கணும், உயிர்ப்பிக்கிறபடிதான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் வர்றதுக்கு நான் சத்தப்பட்டு கூப்பிடுதேன், அபயம் விடுதேன். ஆண்டவர் பூமியை அசைக்க ஆரம்பிக்கிறார், அதிர ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு முறை பூமியை என்ன செய்வேன், அசைப்பேன் சொன்னார். அப்போஸ்தலர்கள் ஆண்டவரே 4வது அதிகாரத்தில் பின்னால் ஒரு பகுதியில் வரும், அவர்கள் கூடியிருந்த இடத்துல ஜெபித்தார்கள். பூமி என்ன செய்தா, அசைந்து அதிர்ந்தது. ஹல்லேலூயா. பவுல் சிறைச்சாலையில் இருக்கான், ஜெபம் பண்ணுதான். ஆண்டவர் பூமியை சிறைச்சாலை அஸ்திபாரத்தை செஞ்சுட்டாரா, அசைச்சிட்டாரு. அப்போ என்ன செய்வார், இந்தியாவை என்ன செய்வார், அசைப்பாரு. மதமாற்றத்தை அடைச்சிட்டம் போட போகிறோம். ஏகப்பட்ட கோயில்களை இடிச்சிட்டான், சர்ச்சுகளை அசைப்பாரா? கிறிஸ்துவங்களை பார்த்தா அவங்க கிறிஸ்துவ மாதிரியே இல்லை, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் இயேசுவே அறியாது இருக்காங்க. நான் 2 வாரம் சர்ச்சுக்கு போனேன், ஒரு வார்த்தை கூட இயேசுவை பற்றி சொல்லலை. ஒரே ஒரு பிரசங்கத்தில் மாத்திரம் 2 இடத்துல இயேசுன்னு சொன்னார், மற்ற இயேசுவை பற்றியே ஏன் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அது அசைப்பார். ஒரு தடவை பூமி என்ன செய்ய போறாரு, அசைக்க போறாரு. அசைக்கிறது வந்து நம்ம ஞானத்தினால் உண்ட மாற்றம் அல்ல. அல்லேலூயா. அசைவு வந்து நம்ம ஞானத்தினால் உண்டான மாற்றம் அல்ல. என்ன மாற்றம் என்றால், நல்ல கவனம். ஹாய் ஹாய். என்ன மாற்றம்? பவுல் சவுல் பவுலா மாறுவான். ஆமென். பவுல் என்ன செய்வான், சவுலாய் மாறுவான். யூதாஸ் ரட்சிக்கப்படுவான். என்ன யூதாஸ் ரட்சிக்கப்படுவானா? அல்லேலூயா. யூதாஸ் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அநேக மகத்துல நாம் மரியாள்கள் எழும்புவார்கள், அநேக கேஎஸ்சிகள் எழும்புவார்கள்.
அல்லேலூயா. கேஎஸ்சி எழும்புவான். அநேக காயின்கள் மனம் திரும்புவார்கள், அநேக ஏசாக்கள் மனம் திரும்புவார்கள். எப்போ? எழுப்புதல் அபிஷேகம் ஊற்றப்படும் போது. ஏன் அப்படி சொல்றோம்னா, பாவிகள் பூராவும் ரட்சிக்கப்படக்கூடிய காலங்கள் எழுப்புதல். ஆமென். பிரதமர் ரட்சிக்கப்படுவாரா? முதலமைச்சர் ரட்சிக்கப்படுவாரா? அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்களா? நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இல்லையா? சிறைச்சாலையில் இருக்கிற கொலைகாரர்கள், அல்லையா, அதிகாரிகள், கொலைகாரர்கள், சிறைச்சாலையில் இருக்க கைதிகள் எல்லாரும் நினைச்சுவார்கள். அது எப்படியா ரட்சிக்கப்படும்? அவன்கிட்ட பேசவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமா இருப்பான். ஆவி அவனுக்குள்ள இறங்கும், அவன் உயிர் வருவான். அதுதான் பூமியை அசைக்கிற விதம். அதிரும். அதிருதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எழுப்புதலை குறித்ததான அல்லது எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிப்பாங்க, எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். அல்லேலூயா. வாசிப்போம் அடுத்த வசனம் 8. போதும். பாட்டியை தவிர வேற யாரும் வாசிக்கிறது இல்லையா? சாரி. நம்ம 60 வயசு மேலே போட்டாலும் பாட்டி தானே. நம்ம பாட்டின்னு சொல்லணும், வீட்டுக்கு போனோம்னா பாட்டின்னு சொல்லி 2 பேர் இருக்காங்களா? நான் பாட்டி இல்லைன்னு சொல்லிடலாம், நான் தாத்தா இல்லைன்னு தான் சொல்லிடலாம். ஆனால் வீட்டுக்கு போனால் ஏ தாத்தாங்க வாடானா, அப்போ நம்ம பாட்டி தான். அல்லேலூயா. இல்லை, நீங்கள் டப்புன்னு ஏற்று பார்த்தீங்களா? அதான் டப்புன்னு பாட்டின்னு ஒன்று டக்குன்னு சுருக்குன்னு குத்துற மாதிரி ஆயிடு. அல்லேலூயா. அவர் நாசியில் என்ன உண்டானதா? புகை எழுப்பிற்று. சீனாய் மலையில புகை எழுப்பியது. அதை யாரும் தொடக்கூடாதுன்னா, யாராவது தொட்டீங்கன்னா அவங்க கொல்லப்பட வேண்டும்னு மோசே சொன்னோம். யான்னு கேட்டா, தேவ மகிமை சீனாய் மலையை என்ன செய்தான்? நிரப்பிட்டு மூடிட்டு. அந்த மகிமை யார் மூடும்? இந்த தேசத்தை மூடும். மூடுமா? ஏன் சீனாய் மலை மூடின மகிமை தமிழ்நாட்டை மூடாதா? தமிழ்நாட்டை மூடின மகிமை இந்திய தேசத்தை மூடாதா? மூடும். மகிமை மூடும். மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். ஆமென். அல்லேலூயா. மகிமை அவருக்கு நாசியிலிருந்து புகை கிளம்பிட்டு. எப்போ? எழுப்புதலின் காலத்தில். எப்போ? மரண கட்டுகள், பாதாள கண்ணிகள், பாதாளத்தின் வல்லமை மனுஷன் மேலே எடைபடும் போது நம்ம என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடணும், அவரை நோக்கி அபயமிடணும். அப்போ தான் அவர் இந்த காரியங்களை செய்வார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இல்ல, அது முடிக்கல. வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. இதுக்கு அர்த்தம் என்ன? வாயிலிருந்து என்ன புறப்பட்டுதான்? வார்த்தை. என்னது? வார்த்தை என்னமா புறப்பட்டுதான்? அக்கினியா புறப்பட்டது. அந்த அக்கினி போய் ஒரு இடத்துல அக்கினி போகுதுன்னு சொல்லுவோம். ஐ மீன் அங்கே இருந்து வருது. இந்த கதவு பூட்டி இருக்கு, அக்கினி உள்ளோடி போகுது. கதவு என்னாமோ செவருக்குள்ளோடி போகுது. செவருக்கு பிறகு ஓட்டப்பட்டுறான். அது அக்கினியை எதை சொல்றாரு? அவர் வாயின் வார்த்தை. என் வாயின் வார்த்தை வெறுமனே என்ன செய்யாது? திரும்பாது. அது பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறது. அது கண்மலை நொறுக்கும் சமட்டியா இருக்கிறது. இந்த வார்த்தை புறப்பட்டு அநேக தழல்களை உண்டாக்கும். தழல் என்ன தெரியுமா? நான் தியானிக்கும் போது என் இருதயம் என்ன உண்டாதான்? அனல் கொண்டது. அந்த வார்த்தை எனக்கு விழுந்த உடனே எனக்குள்ள வைராக்கியங்களும் அனலும் உண்டாயிரும். அல்லேலூயா. அனல் உண்டாயிரும். நமக்குள்ள இப்ப இருக்க அனல், இப்போ இருக்கிற அனல் ஒரு காப்பி கூட போட முடியாது. அல்லேலூயா. ஒரு அப்பளம் சுட கூட முடியாது. அந்த அனலில் நீ வடநாட்டுக்கு போனது கிடையாது. நிலக்கரியில் தான் சோறெல்லாம் போவாங்க. கீழே ஒரு அடுப்பு மாதிரி இருக்கும், அடுப்புக்குள்ளே கம்பியாக இருக்கும்,
கம்பிக்குள்ளே விரவு போடணும், விரவில் மண்ணெண்ணெய் ஊற்றணும், அதுக்கு மேலே நிலக்கரியாக அடுக்கி வச்சிடணும், பிறகு கீழே தீ வைக்கணும். தீ வச்சோன்னா அந்த விரவு எரிய மேலே உள்ள நிலக்கரியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா தணலாக நிற்கும், அப்படியே கம்மன் இருக்கும். அதில் சோறை அந்த அந்த ரொட்டி போட்டு கல்லை தூக்கி வைக்கணும், ரொட்டியை உருட்டணும், லேசாக போட்டு திருப்பி போட்டு கல்லை தூர எடுத்துகிட்டு அந்த தீயிலே போட்டுருவோம். தீயில் 2 பேரும் மாற்றி போட்டால் முளை கட்டி வந்துடுவோம். டக்குன்னு 50 ரொட்டி 60 ரொட்டியை வேகமாக போட்டு வீசிடுவோம். அதில் தான் சோறு பொங்க கறி வைக்க எல்லாமே அந்த எரியெல்லாம் செய்யுது தழலாக இருக்கும், அப்படியே அக்னியாக இருக்கும். அல்லேலூயா, அக்னியாக இருக்கும். நீங்கள் அது என்னது ஆசாரி இதில் வேலை பார்க்குற இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய ஊத்தாம்பட்டி மாதிரி இருக்கும். இப்படி புஸ்கு புஸ்கு அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஊதிக்கிட்டே இருக்கும். ஐயோ பாவம். இப்போ பூரா மிஷின் வந்துட்டு, இப்போ மண்பானை செய்யறதுக்கே மிஷின் வந்துட்டு, மாட்டுக்கறியெல்லாம் வெட்டுறதுக்கெல்லாம் மிஷின் தான். ஆட்டுக்கறி வெட்டுறது மிஷின், மீன் தோல் முடிக்கிறது எல்லாமே மிஷின். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்குள்ள அனலை கொண்டு வர்றதுக்கு எந்த மிஷினாக இருந்தால் சொல்லுங்கள், போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அந்த மிஷினை நீங்கள் தான் என்ன செய்யணும், உருவாக்கணும். அது வேற எங்கேயும் வாங்க முடியாது. அதை நீங்கள் தான் அபயமிடணும், கூப்பிடணும். உங்கள் தகுதியை, உங்களுக்குள்ள அனல் உங்களுக்கு தெரியணும். நான் இவ்வளோ பலத்தோடு தான் இருக்கேன், இவ்வளோ அபிஷேகத்தோடு தான் இருக்கேன், என் பலத்தில் இந்த பேய் வந்துன்னா எனக்கு ஜெயிக்கு இந்த பலம் தான் இருக்குது, இந்த பலம் வேணும்னு தெரியணும். அல்லேலூயா, தெரியணும். தெரிஞ்சாதான் நீங்கள் அபயமிட முடியும், கூப்பிட முடியும், நாளைக்கு எழுப்புதலில் பங்கு பெற முடியும். பயங்கர இருள் மூடி இருக்கு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நீங்கள் மாம்ச கண்களை அடைச்சி ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா இருள், பயங்கர இருள். இந்த ஏவாளுடைய தம்பி அண்ணன் மாமெல்லாம் இறந்ததெல்லாம் எவ்வளோ பெரிய இருள் தெரியுமா? அந்த அந்த குறைவை யார் சரி பண்ண முடியும்? யார் பண்ண முடியும்? இப்போ நம்ம அத்தையாகவே இருந்தாலுமே என்ன கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வர முடியும். அந்த பாரத்தை அவர் சுமக்கிறதை யார் தூக்க முடியும்? இது என்ன தெரியுமா? இருள். இன்னும் படுக்கையில் கிடப்பாங்க தெரியுமா? அவங்களுடைய நிலைமை ரொம்ப மோசம். அந்த இவரை தான் நினச்சி பார்ப்பேன். அது இயேசு மூலம் ஜெபிக்கிற என்ன இல்லை, கர்த்தாவே மற்றுமாய் நீர் அந்த ஒரு சோதரம், கர்த்தாவே எழுப்புதல் சத்தியத்தை கொடுத்தபடிலாம் சோதரம்.